ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ என்னிடம் என்னென்னெல்லாம் கேட்டாய் என்பது உனக்கு வேண்டுமானால் மறந்து போயிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தது, அந்த விஷயம் நடந்தது என்று நீ வேண்டுமானால் எது வேண்டுமானாலும் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நானோ எந்த ஒரு விஷயத்தையும் மறந்து போகவில்லை. எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக்கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் என்ன கேட்கிறாய்? நான் உன்னிடம் என்னென்னலாம் கேட்கிறேன். எல்லா விஷயத்தையும் நீ ஞாபகம் வைத்திருக்கிறாயா சாயி என்று நீ கேட்கிறாய். நீ என்னை பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்காதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் எப்பொழுது வந்தாயோ அதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் செய்தாய். என்னென்னலாம் ஆசைப்படுகிறாயோ அனைத்து விஷயங்களையும் நான் ஒன்று கூட மறக்காமல் எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தோடு தான் வைத்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை கூட நான் உன்னுடைய வாழ்க்கையில் மறந்து போய் செய்யாமல் விட்டது இல்லை. நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை காலதாமதமாக கொடுத்திருக்கிறேனே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் தராமல் அல்ல. கூடிய விரைவில் நீயே பார், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களையும் எவ்வளவு பெரிய அதிசயங்களையும் நான் தரப்போகிறேன் என்று. ஏற்கனவே நீ பட்ட அனைத்து விதமான காயங்களும் நான் அறிந்தது மட்டுமே. நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு எப்பொழுதுமே முன்பே சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். புரிகிறதா? உன்னை எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து கவலைப்படவோ கண்ணீரை சிந்தவோ வைக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அம்மா, எல்லாமே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டது, கண்ணீரை சிந்தியது, அளவுக்கு மீறி அழுதது எல்லாமே போதும். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கவலையாகவே முடிந்துவிட்டது. எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமலேயே இதுவரைக்கும் ஆகிவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்க போகும் விஷயங்களோ பிரம்மாண்டம் மட்டும்தான். நீ நினைக்கிறாய் அல்லவா, என்ன சாய் பிரம்மாண்டம்? இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் கண்ணீரையும் கவலையையுமே தந்தது. இதற்கு மேலா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதத்தை பார்க்கும் என்று என்னை நம்ப சொல்கிறீர்கள் என்று. இந்த சாயை நீ நம்பினாய், ஆனால் நிச்சயமாக இந்த சாய் கைவிட மாட்டேன். உன்னுடைய அனைத்து விதமான கண்ணீருக்கும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ எந்தெந்த விஷயத்திற்காக என்னிடம் மடியேந்தி நின்றாயோ கையேந்தி நின்றாயோ அந்த விஷயத்தில் பல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். நீ மாற்றங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாய். அப்படி காத்து கொண்டு இருக்கும் பிள்ளையை நான் ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாது. நீயும் ஒன்று தெரிந்து கொள். உன்னை யாராவது நம்புகிறார்கள், உன்னை நம்பி ஒரு விஷயத்தை செய் என்று சொல்கிறார்கள். இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே சரிதான், ஒவ்வொரு நொடியையும் சரிதான் உனக்காக செலவு செய்கிறார்கள் என்றால் அவர்களை நீ மதிக்க வேண்டும். புரிகிறதா? அவர்களா எனக்காக என்ன செய்தார்கள் என்று அப்படியே திருப்பி எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் நான் முழு நேரமும் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் எப்பொழுதும் உண்டு. உன்னுடைய மனதில் இருக்கும் சில குழப்பங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே நான் வாழ்க்கையில் தீர்வுகளை உனக்கு கொடுப்பேன். சீக்கிரத்தில் உனக்கு நல்ல காலம் பிறக்கும், அற்புதமான காலம் பிறக்கும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ தேடும் ஒவ்வொன்றுக்கும் என்னிடம் இருந்து விடைகளும் கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும். நான் யாருக்கும் எந்த ஒரு காலமும் துரோகம் செய்து வாழ்க்கையில் முழு நேரமும் நான் எப்ப பார்த்தாலும் உன்னை அளவைக்கப் போவது நான் அல்ல. வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உனக்கு எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாயும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நான் அதற்கான நல்ல வழிகளை உனக்கு நிச்சயமாக காமிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் சந்தித்த ஒவ்வொன்றும் பயங்கரமான காலகட்டங்களே.
அந்த காலகட்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் விட்டு போகும். நீ எதற்காக இத்தனை வருஷங்களாக காத்துக்கொண்டு இருக்கிறாயோ, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று எதற்காக நீ காத்துக்கொண்டு இருக்கிறாயோ, அந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களோடு தான் நீ வாழ்ந்தாய். ஆனால் இனிமே நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் இனிமையான விஷயங்களே. காலத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதே காலம் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கையையும் அமைத்து தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அனைவரும் நினைப்பது உங்களிடம் எதுவும் இல்லை என்பது. ஆனால் எனக்கு உங்களிடம் பார்க்கும் பொழுது உங்களிடம் நல்ல மனம் இருக்கிறது என்பது தெரிகிறது. கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு பிடித்தது போலவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போலவும் நிறைய விஷயங்கள் அற்புதமாக மாற்றி அமைத்து தரப்படும். யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கவலைப்பட்டு அழுது புலம்புனது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் போதும். இனிமே உன் வாழ்க்கையில் புலம்பலோ கண்ணீரோ கவலையோ ஒரு பொழுதும் தேவையல்ல. இந்த சாய் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானவன். இந்த சாய் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பவன். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். யாரை பார்த்தும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் நினைத்தும் நீ பயப்பட வேண்டாம். ஒரு முறை என்னிடம் நீ எது வேண்டுமானாலும் இதுதான் வேண்டும் சாய் என்று என்னிடம் சொல். ஒரு அப்பாவிடம் நீ உரிமையாக என்ன எப்படி கேட்பாய்? அப்பா, எனக்கு இதுதான் வேண்டும், இந்த விஷயம்தான் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்பாய் அல்லவா? அதே மாதிரி என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவேன். எந்த இடத்தில் உரிமை இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாமே நல்லதாகத்தானே இருக்கும். எப்பொழுதும் நீ என் மீது உரிமையோடு இரு, உரிமையாக பேசு. இந்த சாய் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு பாடுபட்டு உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீ எந்த ஒரு நிமிஷத்திலேயும் மனதளவில் உடைந்து போக மாட்டாய். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் பாடுபட்டு உனக்கு ஒவ்வொரு விஷயமும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னை விட்டு போகும்? ஒரு கணம் கூட நான் உன்னை விட்டு பிரிவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று தீர்மானமாக நானோ சொல்கிறேன். மற்றபடி நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? சிரித்து சந்தோஷமாக இரு. சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக உன் கண் முன்னே வர இருக்கிறது. அதை பெற்றுக்கொள். தயவு செய்து நான் தரும் எந்த ஒரு விஷயத்தையும் தட்டிவிட்டு விடாதே. நீ தட்டிவிட்டால் ஆனால் அதற்காக நீதான் கவலைப்படுவாயே, ஐயோ விட்டுவிட்டேனே என்று நினைப்பாயே தவிர உனக்காக மற்றவர்கள் யாரும் குழம்பி நிற்க மாட்டார்கள். அதனால் எந்தாவது உனக்கு நல்லது நடந்தது, உன் குடும்பத்திற்கு நல்லது நடந்தது என்றால் தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விஷயங்களையும் பிடித்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து விட்டு விடாதீர்கள். நீங்கள் எல்லா காலமும் ஏதாவது ஒன்றை விட்டு தவிப்பது உங்களுடைய வழக்கமாகவே ஆகிவிட்டது. அதனால் ஏதாவது உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்றால் விட்டு விடாதே. விட்டு எதையும் பற்றி அளவுக்கு மேல் யோசிக்காதே. நீ யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கவலைப்பட்டது அனைத்தும் போதும். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் மாற்றங்கள் கிடைக்கும். தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் கண்டிப்பாகவே நான் நடத்தி வைப்பேன். புரிந்ததா? எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவிலேயே வரும். அந்த எதிர்பார்த்த தருணங்களுக்காகத்தானே இத்தனை வருஷமாக காத்து கிடந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவில் வரும். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உனக்காக நான் சரியாக உருவாக்கி வைத்திருக்கிறேன். கூடிய விரைவில் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு எல்லா வழிகளையும் நானே திறந்து காட்டுவேன். கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தப்பார். கவலையோடு இருந்து கொண்டு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் வாழ்க்கையில்
சுலபமாக கடத்த முடியாது. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.